ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கேஜி vlogs தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டொமேட்டோ சாஸ், தக்காளி சாஸ் தான் பார்க்க போகிறோம். தக்காளி நல்லா அலம்பி எடுத்துட்டு நம்ம குக்கரில் இல்லாட்டி வாணலியில் கூட வேக வைக்கலாம். நான் வாணலியில் தான் வேக வச்சுருக்கேன். ஸோ இது ஒரு 1/2 hour நல்லா வேகட்டும். தக்காளி வேக வேக இந்த மாதிரி பிரிஞ்சு வரும். எல்லா தக்காளி வெந்தோடனே உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு லேயர்ஸாக பிரிஞ்சு வந்துடும். 1/2 hour என்னுடைய கணக்கு ஒரு 1/2 hour நல்லா பாயில் பண்ண விடுங்க. நல்லா திருப்பி திருப்பி கிளறி விடுங்க. ஓகே, தக்காளி திரும்ப திரும்ப நம்ம திருப்பி விடுறோம். நல்லா பாயில் ஆகிறதுக்கு, நல்லா வேகிறதுக்கு நம்ம வழிவகுக்கிறோம். தக்காளி நல்லா வேகட்டும். ஆஃப்டர்நூன் என்ன சமைச்சிருக்கேன்னு பாருங்கள். வெண்டைக்காய் ஃப்ரை, முருங்கைக்கீரை கறி, அவரைக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டு சாம்பார், இதெல்லாம் சமையல் ஆகிட்டு இருந்தது. சமையல் பண்ணி எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு இப்போ தக்காளியோட ஸ்கின் ரிமூவ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது இந்த தோலியை நல்லா எடுத்துட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க வேண்டியதாங்க. சரி, நம்ம எல்லாமே இப்போ ப்ளேஸ் பண்ணியாச்சு. இதுக்கு 2 வரமிளகாய், 2 பட்டை, 2 கிராம்பு, 2 3 கூட எடுத்துக்கலாம் நீங்கள். பூண்டு 2 பூண்டு போட்டுக்கோங்க. நான் ஒரு 5-6 போட்டேன். கொஞ்சம் அந்த ஸ்மெல்ல பூண்டோட ஃப்ளேவர்ஸ் கிடைக்கும் அப்படின்ட்டு. சரி, ஓகே. தேவையான அளவு உப்பு கரெக்டாக போடுங்க. உப்பு ரொம்ப கூடலாம் போட வேண்டாம். ஓகே, அரைச்சாச்சு. இப்போ இதை நம்ம ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரெயினரால் நம்ம வடிகட்டுறோம். கொஞ்சம் நேரம் ஆகும்தான், தக்காளி வேகிறதுக்கும் லேட் ஆகுது. ஸோ இதை நம்ம ஸ்கின் ரிமூவ் பண்ணும்போது கூட டைம் ஆகலை. நமக்கு ஸ்ட்ரெயின் பண்ணும்போது, வடிகட்டும் போது நமக்கு டைம் ஆகுது தான். பொறுமையாக நம்ம காத்திருந்து செய்யக்கூடிய ஒரு டிஷ் நமக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக, எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் டைம் ஆகுதுன்னு நம்ம நினைக்க வேண்டாம். ஓகே, இது நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கேஸில் ப்ளேஸ் பண்ணிவிடுவோம். ஆக்சுவலாக நான் இது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டேன். 1/2 hour கழித்து பார்க்குறேன், பாதி தான் கொதி வந்திருந்தது. ஸோ நான் நீங்கள் பெரிய ஃப்ளேமில், ஆரம்பத்தில் பெரிய ஃப்ளேமில் வச்சுட்டாலே உங்களுக்கு ஒரு 15 minutesல நல்லா இறுகி வரும். அதுக்கப்புறம் சின்ன ஃப்ளேமில் வச்சு நீங்கள் கிண்டிகிட்டே இருக்கணும். இதோட ப்ராசஸ் எனக்கு 1 hour ஆணுச்சு, இந்த சாஸ் நல்லா கொதி வர்றதுக்கு. ஸோ நம்ம வெயிட் பண்ணணும். நல்லா பொறுமையாக நம்ம சாஸ் பண்ணணும். இந்த மாதிரி பாயில் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. நான் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் பெரிய ஃப்ளேமில் வச்சுட்டு கிண்டுவேன். ஆனால் மேலே தெறிக்குது, அடுப்பு ஃபுல்லாகவே தெறிச்சிருந்தது. ஸோ ஒரு 2 minutes நல்லா அப்படி கொதிக்க வச்சுட்டு அப்புறம் சிம் பண்ணிவிடுவேன். இப்போ திரும்ப 10 minutes கழிச்சு வந்திருக்கேன். இப்போ பெருசு வச்சுருக்கேன். மீடியம் ஸ்லிம்மில் தான் போட்டு வச்சுருந்தேன். சேம் பாயில் ஆகிட்டே இருக்குது.
சேம் 10 மினிட்ஸ் கழித்து திரும்ப வந்திருக்கேன். நான் வீடியோ பண்ணும்போது மட்டும் பெருசில் வச்சுருக்கேன். ஏன்னா வந்து நல்லா பாயில் ஆகுறது உங்களுக்கு தெரியணும் இல்லையா, அதுக்காக. கேஜி vlogs தமிழ் இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆஸ் யூஷுவல் சாதாரண ஒரு குக்கிங் தான் நான் போடுறேன். வந்து ஸ்பெஷலாக வந்து நம்ம பண்ணணும் அதெல்லாம் இல்லை. குக்கிங்கே தெரியாதவங்க இல்லாட்டி வந்து பிகினர்ஸ் வந்து ஆரம்பமாக நான் இப்போ தான் சமைக்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக என்னுடைய வீடியோஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து குக்கிங்கில் வந்து பெரிய ஜான்பவான்லாம் கிடையாது. நான் ஜஸ்ட்டு சிம்பிளாக ஒரு சாதா சமையல் தாங்க பண்ண தெரியும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரணும், நல்லா வந்து நல்லா வத்தி வரணும். அந்த டைமிங்கில் நான் ஒரு 1/4 கிலோ சுகர் எடுத்து போட்டிருக்கேன். 1/4 கிலோ சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணினேன். ஒரு 5 மினிட்ஸ் பாயில் பண்ணேன். அவ்வளோதான், நான் இறக்கி வச்சுட்டேன் கொஞ்சம் ஆறட்டும் அப்படின்ட்டு. ஸோ ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க. என்னோடய வியூவர்ஸ் வந்து இப்போ வந்து 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அடைய போகுது கேஜி vlogs தமிழ். அது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்த என்னுடைய வியூவர்ஸ், அப்புறம் என்னோடய ஃபேமிலி ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே நன்றிகள். 100 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு போய் நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்கன்னு சொல்லலாம். ஆனால் 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பெரிய விஷயம் இல்லையா, அதனால தான். கேஸ் ஸ்டவ்வே வந்து மெர்ஜாக எடுத்தாங்க பாருங்களேன். இது நல்லா பாயில் ஆகுறேன்ற பேரில் ஃபுல்லாக வந்து மெஸ்ஸியாக போச்சு. பட் இருந்தாலும் வந்து சாண்ட்விட்சாக இருக்கட்டும், பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணிக்கு டொமேட்டோ சாஸ் தொட்டுன்னு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்டியாக இருக்கும். அப்புறம் வந்து சப்பாத்திக்கு வந்து நமக்கு தொட்டுக்க இல்லை அப்படின்னு குழந்தைங்க நினச்சாலும் நீங்கள் இந்த டொமேட்டோ சாஸ் போட்டு கொடுக்கலாம். அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சப்பாத்திக்கு. பட் we have to spend a lot of time. டொமேட்டோ சாஸ் பண்ணுறதுக்கு நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஆனால் ஹெல்த்தியானதுங்க. நம்ம வந்து பாட்டிலில் வாங்குறது வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸோடு இருக்கும். பட் இதில் நம்ம எந்த வித ப்ரிசர்வேட்டிவ்ஸோ இல்லை வந்து ஃபுட் கலரிங்கோ இல்லைன்னா வந்து கெமிக்கல்ஸ் எதுவுமே நம்ம ஆட் பண்ணல. நம்ம வீட்டிலே பண்ணுறதுனால கண்டிப்பாக இது ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான். நான் இந்த டொமேட்டோ சாஸை வச்சு நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத கம்மிங் வீடியோ அப்டேட்ஸில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கிர்கவ் மில்கிங் வீடியோஸோ இருக்கட்டும், இல்லை வந்து கிர்கவ் சம்மந்தப்பட்டது இது மாதிரி வீடியோஸ் தான் வந்து வியூஸ் வந்து 100 தாண்டி போயின்ட்டுருக்கு. பட் வந்து குக்கிங் வீடியோ அந்தளவுக்கு போகலை. நம்மளுடைய டொமேட்டோ சாஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கேஜி vlogs தமிழ்.